ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் 4. அதில் வந்து டைரெக்ஷன் பார்க்க போகிறோம். இல்லைனா அது ஷேப் ப்ராக்டிஸ் கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா டைரெக்ஷனுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஷேப்பாக நான் போட்டிருக்கேன். அதாவது வந்து டைரெக்ஷன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அதாவது கீழேருந்து மேலே போகிறது, அப்புறம் மேலேருந்து கீழே வருது, அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறது, ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வருது. ஸோ இதுதான் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப்பு, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு. ஸோ இதை தான் வந்து ஃபுல் டைரெக்ஷனுமே நான் ஒரே இதிலே போட்டிருக்கேன். ஸோ அதை ஒரு ஷேப்பாக கூட நம்ம கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம 14 துளிப் நீடல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ எப்பயும் போல் ஜரியில் நாட் போட்டுட்டு நம்ம கீழே விட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செயின் ஸ்டிச்லாம் ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பயும் போகிற மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். அது வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு வந்துடும். என்னாட்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனுமே அவ்வளோவா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்துருப்பீங்க, செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச்சுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அது ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கு இதுவுமே சீக்கிரமாகவே பிக்கப் ஆகிடும். ஸோ இதில் என்னென்னா, இப்போ இந்த எட்ஜஸ் வந்திருக்கோம் இல்லையா, இந்த எட்ஜஸில் வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது லாக் ஸ்டிச்னால் செயின் ஸ்டிச் தான், அது குட்டியாக போட்டு நம்ம திரும்ப ரிவர்ஸ் இழுக்க போகிறோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் இது ஒன்று மெயினாக இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த பார்ட்டில் வந்து நமக்கு வந்து அந்த எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம எந்த ஷேப் கொடுத்தாலுமே அந்த ஷேப்பில் எட்ஜஸ் வந்துச்சுன்னா அதில் ஷார்ப்னஸ் கொடுத்தா அது பார்க்கவே லுக் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எட்ஜஸில் வந்து நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்குறோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது அவ்வளோ பெருசாக இருக்காது. இப்போ எந்த டைரெக்ஷன் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இழுத்துட்டு வரணும். பிகாஸ் ஏன்னா அது குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு வந்தோன்னா அது வந்து நமக்கு அந்த டைரெக்ஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லாக் ஸ்டிச்சுன்றது வந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்ம குட்டியாக போடக்கூடிய ஒரு செயின் ஸ்டிச்சு தான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் லாக் ஸ்டிச்னால் பெருசாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். லாக் ஸ்டிச்னால் குட்டியாக போடக்கூடிய செயின் ஸ்டிச் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு எட்ஜஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, அந்த லாக் ஸ்டிச் போட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம பேசிக்காக ஃபஸ்ட் நம்ம போடுறப்போ ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். பிகாஸ் ஏன்னா அந்த வந்து கீழே இருக்க அந்த நாட் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த லாக் ஸ்டிச் போட்டு நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டுட்ருந்தோம். இதில் வந்து அந்த எட்ஜஸ் ஷார்ப்னஸ்க்காக நம்ம போடக்கூடியது. அந்த எட்ஜஸ் நல்லாவே தெரியணும். ஸோ நம்ம வளைஞ்சு, அதாவது வந்து இப்போது நம்ம போட்டுகிட்டே வந்து கண்டினியூஸாக அப்படியே வளைச்சிட்டே வந்தோன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சர்க்கிள் அது ஷேப்பில் என்ன ஆகிடும்னா வளைஞ்சிரும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்காது. அந்த எட்ஜஸில் அது அப்படி கொஞ்சம் ரொட்டேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னா, அந்த எட்ஜஸ் கிட்ட வரப்போ நம்ம ஆப்போசிட்டில் குத்தி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுவே நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இழுக்கிறப்போ என்னென்னா அந்த டைரெக்ஷன் நல்லாவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு போட்டு பார்க்குறப்போ கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். இது எல்லாமே குட்டி குட்டியாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது லென்த் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச்சில் வந்து லென்த் வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னமும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதாவது வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும்னா நமக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம குயிக்காகவே கற்றுக்கலாம். பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கை போடலாம். பிகாஸ் ஏன்னா நமக்கு மெயினாக அது தேவைப்படக்கூடியது செயின் ஸ்டிச் தான். ஃபர்ஸ்ட் அதை போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிகினர்ஸ் டைமில் அதை போட்டுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த ஒர்க்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்ஸ் நல்லாவே கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் மெட்டீரியல் வாங்கி என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளே நமக்கு பிடிச்சி நமக்கு
தச்சு போடுறப்ப எப்படி இருக்குன்னா ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் இந்த பேசிக்ஸை நல்லாவே பார்த்து கற்றுக்கோங்க. பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாலஜியில் வச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனலாக உள்ளார வந்தாச்சு. ஸோ அந்த எல்லா டைரெக்ஷனுமே என்ன பண்ணணும்னா அந்த லாக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க. ஸோ அப்போ தான் அந்த எட்ஜஸ்லாம் நல்லாவே ஷார்ப்னஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த லைன் டைரெக்ஷன்ஸ்க்கு கொடுத்துட்டு இப்போது ஃபைனல் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். எண்ணாட்டுமே நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ பார்த்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. எண்ணாட் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறப்ப பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கப்புறம் போக போக சின்னதாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய டைரெக்ஷன்ஸ். எல்லா டைரெக்ஷனுமே இருக்கும் பாருங்கள். அதாவது வந்து லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம், ரைட் டு லெஃப்ட்டு, பாட்டம் டு டாப், எல்லா டைரெக்ஷனுமே இதிலே இருக்கும். இது ஒரு ஷேப்பாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.